ஓம் நற்பவி பிரபஞ்சத்திற்கு நன்றி, பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. இன்றைக்கி நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்களில் இதுவும் ஒன்று. நிறைய விஷயங்கள் நம்மளோட சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது எனக்கு சக்ஸஸ் ஆனதுனால நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் இது சிம்பிளான நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இதை ஃபாலோ பண்ணும்போது நம்ம பிரபஞ்சத்து கூட இணையலாம், இறைசக்தி கூட அவங்க காட்டுற வழியில் நம்ம போகலாம். ஸோ இந்த கலியுகத்தில் இந்த நம்ம வாழ்கிற காலத்தில் பிரபஞ்ச சக்தியும் இறை சக்தியும் தான் நம்மளை நல்ல பாதையில் வழி நடத்துவாங்க. ஸோ அவங்களோட கையை பிடிச்சிட்டு நம்ம நடந்து போயிட்டே இருப்போம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த சின்ன விஷயம் இது உங்களுக்கு தெரிஞ்சதாக கூட இருக்கலாம். நான் இப்போ கொஞ்ச நாளாக இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எப்போ நமக்கு கஷ்டம் இருந்தாலும் சரி, ஒரு வேதனை இருக்கும்போது நீங்கள் தனிமையில் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகும். அதோடு உங்களோட தேவைகள், உங்களோட ஆசைகள் எல்லாத்தையுமே, உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணலாம். எப்படி நம்ம கோயிலுக்கு போய் நம்ம கடவுள்கிட்ட எல்லாம் சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இது. நமக்கு பிரபஞ்சம்னா என்ன? ஸ்கை, வானத்தில் இருக்க நட்சத்திரம், சூரியன், சந்திரன், இவங்கள்லாம் தான் நம்மளுக்கு பிரபஞ்சம்னா ஞாபகம் வர்றது அதுதான். ஸோ நீங்கள் எப்போ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக மாடி இருக்கும், மொட்டை மாடியில் போய், இல்லைன்னா நீங்கள் வெளியில் கூட நின்றுக்கலாம். வானத்தை பார்த்து நட்சத்திரத்தை பாருங்கள். பகலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட சூரியனை பார்த்து நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ வாய் விட்டு பேசுங்க. நான் நீ தான் எனக்கு எல்லாமே, பிரபஞ்சமே, நான் உன்னை தான் நம்புகிறேன். நான் கேட்ட எல்லாத்தையுமே நீ எனக்கு கொடுத்துட்ட. நான் எதை கேட்டனோ அதை தான் நீ கொடுத்துருக்க. நான் உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன். நான் என்ன பண்ணணும், என்ன செய்யணுங்கிறத நீ எனக்கு வழி நடத்து அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் சரணாகதி அடைங்கிற. நம்ம என்ன கடவுள்கிட்ட பண்ணுறோமோ அதே தான் பிரபஞ்சத்துக்கிட்டையும். இது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் எப்போல்லாம் நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணீங்களோ அப்போல்லாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தினமுமே மொட்டை மாடிக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வானத்தை பார்த்துட்டு நான் பேசுவேன். வாய் விட்டு பேசுவேன், இல்லைன்னா மனசுக்குள்ளே பேசுவேன். நிலாவை பார்த்து பேசுங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே இந்த வானத்தை பார்த்துட்டே இருங்க. உங்களோட மனசு உங்களுக்கு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறது நீங்களே ஃபீல் பண்ண முடியும். கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் வரும், தேவையில்லாத எண்ணங்கள் அப்படியே மைண்டில் ஓடும். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது அது விட்டுருங்க. என்ன வந்தாலும் சரி விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு டெய்லி அதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களை அறியாமல் உங்களோட மனசு சாந்தப்படும். இதுவும் ஒரு அஃபர்மேஷன் மாதிரி தான். அதே மாதிரி நீங்கள் உங்களோட என்ன அஃபர்மேஷனோ அதை கூட நீங்கள் டெய்லி போய் பார்த்து ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 3 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் உங்களால் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ நீங்கள் சொல்லலாம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நான் ட்ரை பண்ணதை சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கணும், நமக்கு கிடைச்சிருச்சுன்னு நம்பணும், அதை ஆசையோடு வாங்கிக்கணும். பிரபஞ்சம் நமக்கு அள்ளி கொடுக்க காத்துட்ருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நம்ம தான். நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளணும். இறை சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் நம்மளுக்கு துணையாக நிற்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓம் நற்பவி பிரபஞ்சத்திற்கு நன்றி, பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி.